ஈரோடு மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையில் கையாடல் செய்த பணத்தை மீண்டும் அடைப்பதற்காக கொள்ளையில் ஈடுபட்ட நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். யூடியூப் பார்த்து கொள்ளையடிக்க முயன்றவர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? வீட்டிற்குள் பூனை போல் நுழையும் முகமூடி அணிந்த நபர் ஹாலில் படுத்திருக்கும் பெண்ணின் கழுத்தில் இருந்து தங்கச் செயினை பறிக்க முயலும் திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள்தான் இவை. கையாடல் செய்த பணத்தை கட்டுவதற்காக கொள்ளையில் ஈடுபட்ட நபர் சிசிடிவி காட்சிகளால் சிக்கியது எப்படி? ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே கேத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜ். 2 தினங்களுக்கு முன் இவரது வீட்டிற்குள் முகமூடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் புகுந்துள்ளார். அதிகாலையில் வீட்டிற்குள் புகுந்த அந்த முகமூடி நபர் தூங்கிக் கொண்டிருந்த நடராஜனின் மனைவியின் கழுத்தில் உள்ள செயினை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது விழித்துக் கொண்ட நடராஜனின் மனைவி சத்தமிடவே அவரது வாயை மூடி செயினை பறிக்க முயற்சித்துள்ளார். சத்தம் கேட்டு பக்கத்து அறையில் இருந்து நடராஜன் மற்றும் அவரது மகன் வர கொள்ளையன் கதவை திறந்து கொண்டு தப்பியோடிவிட்டான். வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் கொள்ளையன் வந்து சென்ற காட்சிகள் தெளிவாக பதிவாகியிருந்தன. இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. வழக்கு பதிவு செய்த கடத்தூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடுதல் வேட்டை நடத்தியதில் குற்றவாளியின் அடையாளம் தெரிந்தது. 2 நாள் தேடுதல் வேட்டையில் முகமூடி அணிந்து திருட வந்த நபரை போலீசார் பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பிடிபட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த தயானந்த் என்பது தெரிய வந்தது. இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் நீலகிரி மாவட்ட தோட்டக்கலை துறையில் உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார். அப்போது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட மானியத்தை கையாடல் செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சரிவர பணிக்கு வராமல் இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து கையாடல் செய்த பணத்தை 3 மாத காலத்திற்குள் கொடுத்து விடுவதாக அவர் உறுதியளித்துள்ளார். அதற்காக 3 மாத காலம் தனக்கு விடுமுறை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இதனை நம்பி அதிகாரிகள் அவருக்கு 3 மாத காலம் சம்பளம் இல்லாமல் விடுப்பளித்துள்ளனர். சொந்த ஊருக்கு வந்த தயானந்த் அந்த பணத்தை திருப்பிச் செலுத்துவதற்காக தேர்ந்தெடுத்த வழிதான் கொள்ளையடிக்கும் முயற்சி. அதற்காக தனது செல்போனில் கொள்ளையடிப்பது எப்படி என்று யூடியூப் வீடியோக்கள் ஏராளமாக பார்த்துள்ளார். அதில் குறிப்பிட்டபடி முகமூடி அணிந்து அதிகாலை வேளையில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார். ஆனால் முதல் திட்டமே தோல்வியில் முடிந்து போலீசாரிடம் சிக்கிக் கொண்டுள்ளார். தயானந்தை கைது செய்த கடத்தூர் போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.